வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, நாங்கள் நடத்துகிற மெத்தட் ஆப்டிடியூட் ஷார்ட்கட் மெத்தட் அண்ட் ட்ரிக்ஸ் ஒன்லி, நோ ஃபார்முலாஸ். இந்த கொஸ்டின் எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின். இதை எப்படி ஈஸியாக வேகமாக செய்கிறது, இந்த சமூக கான்செப்ட் புரிஞ்சதுன்னா அதிகபட்சம் ஒரு செகண்ட்ல நீங்க பண்ணலாம். பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். நண்பர்களே, என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு. நான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு நேரமாக நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகர் மற்றும் கருப்பாயில் 2 இடத்துல இருக்கு. நம்ம எடுக்கிறது ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும்தான். சரி, இன்னைக்கு நம்ம ஷார்ட்கட் பார்க்க போறோம். அடுத்து ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ட்ரிக்ஸ்ன்றது 1 செகண்ட், ஷார்ட்கட் கண்டிப்பா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வரும். ஆனா இந்த கொஸ்டின் ஒரே 1 செகண்ட்ல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்துட்டு அதுக்கு ட்ரிக்ஸ் பார்ப்போம். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்க இந்த 5 ரூட் எக்ஸ் அங்க கொண்டு போங்க. x - 1 = 5 ரூட் எக்ஸ். இந்த ரூட் எக்ஸ் டிவைட் பண்ணுங்க. x by root x minus 1 by root x equal to 5. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா root x minus 1 by root x equal to 5. root x minus 1 by root x 5 னா x plus 1 by x அப்படினா இத ஸ்கொயர் பண்ணி ஒரு 2 ஆட் பண்ணனும். அப்ப 25 plus 2 equal to 27. இதெல்லாம் ஷார்ட்கட் தான் சொல்லிரோம் ஆல்ரெடி. அடுத்து இதுக்கு அடுத்து x squared plus 1 by x squared அப்படினா இத ஸ்கொயர் பண்ணிட்டு -2 போடணும். அப்போ 27 உடைய ஸ்கொயர் என்ன அப்படினா 729 -2 equal to 727. அப்புறம் ஆன்சர் 727. இது ஷார்ட்கட் மெத்தட். அதிகபட்சம் புரிஞ்சதுன்னா 30 செகண்ட்ல போடலாம். நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 1 செகண்ட்ல நீங்க பண்ணணும். அப்ப 1 செகண்ட்ல எப்படி பண்றது அப்படின்னா ட்ரிக்ஸ். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும், இந்த வேல்யூ ஸ்கொயர் நம்பர்ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அவ்வளவுதானே அந்த கான்செப்ட். ஸ்கொயர் கொடுத்தா ஸ்கொயர் நம்பர் ஏதோ நம்பர் அது தெரியாது, ஸ்கொயர்ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இதுல 2 சப்ட்ராக்ட் பண்ணா தான் இந்த ஆன்சர் வந்துருக்கணும். அப்ப என்ன சொல்லலாம், இங்க 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 733 ஸ்கொயர் கிடையாது. இதுல 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கொயர் கிடையாது. இதுல 2 ஆட் பண்ணா 2 ஸ்கொயர் கிடையாது. அப்ப இங்க 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 729 ஸ்கொயர் நம்பர் வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப ஆன்சர் திஸ். இது உங்களுக்கு புரியுறதுக்காக ஒவ்வொன்றா சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிடணும், ஒரே செகண்ட்ல அப்படின்னா இங்க கொடுத்த ஆப்ஷன்ல 731 625 729 727. அப்ப நமக்கு என்ன தெரியணும், கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் ஸ்கொயர்ல வராது. அப்ப இது ரெண்டும் கிடையாது. ஸ்கொயர்ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிருந்தா இந்த நம்பர் வந்துரும். அப்ப ஸ்கொயர்ல இருந்து 2 சப்ட்ராக்ட் தான வரும். அப்ப ஆன்சர் இஸ் திஸ். அவ்வளவுதான். வேற எதையுமே யோசிக்க கூடாது. இதுல இந்த ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷன் தேவையே கிடையாது. இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்ம என்ன செய்றோம், இந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஒன்லி ஃபார் பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ் 4 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மட்டும் தான் கிளாஸ் எடுத்துருக்கோம். ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் ஒன்லி, நோ ஃபார்முலாஸ். நம்முடைய தாரக மந்திரமே என்னது, 100% ஷார்ட்கட்ஸ் அண்ட் 99% நோ ஃபார்முலா. இதுதான் நம்முடைய தாரக மந்திரமே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும். இது ஆல்ரெடி எஸ்எஸ்சி கொஸ்டின் கேட்டது. அது கிளியர்? புரிஞ்சதா? ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டின் வாங்க. if root x minus 1 by root x equal to root 5, find the value of
x squared plus 1 by x squared. நம்ம ட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஒரே செகண்ட்ல பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க, ஒரு நம்பர் ஸ்கொயர்ல இருந்து ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதானே, ஸ்கொயர்ல இருந்து ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணா வருமா, வரும். இங்க ஸ்கொயர் வராது. ஸ்கொயர்ல இருந்து ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணா வராது. ஸ்கொயர்ல இருந்து ரெண்டை வராது. அப்ப இதுவும் வராது, இது வராது. அப்ப ஆன்சர் 47. அவ்வளவுதான். ஷார்ட்கட் என்ன பாப்போமா? ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்க ரூட் எக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 5. நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்னா இதை ஸ்கொயர் பண்ணி 2 ஆட் பண்ணணும். அப்போ 5 பிளஸ் 2 ஈக்குவல் டு 7. x square plus 1 by x square அப்ப என்ன செய்யணும், இத ஸ்கொயர் பண்ணி 2 சப்ட்ராக்ட் பண்ணனும். 49 minus 2 equal to 47. இது ஷார்ட்கட். கண்டிப்பா ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த क्वेश्चन ஷார்ட்கட்ல போட கூடாது. அப்ப என்ன செய்யலாம், இந்த क्वेश्चनக்கு ட்ரிக்ஸ் என்ன அப்படினா, இவனா இருக்கு 47 இருக்கு, 49 இருக்கு, 51 இருக்கு, 45. நமக்கு என்ன தெரியணும், கண்டிப்பா ஸ்கொயர் நம்பர் கிடையாது. கண்டிப்பா இது கிடையாது. அப்ப ஸ்கொயர்ல இருந்து ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிருந்தா ஆன்சர் வந்திருக்கும். அப்ப என்ன மீனிங், ரெண்டு ஆட் பண்ணா ஸ்கொயர் வரும். அது மீனிங் கரெக்ட்டா தானே? அப்ப ரெண்டு ஆட் பண்ணா ஸ்கொயர் நம்பரா, அவ்வளவுதான் ஆன்சர். வேற எதுவுமே வராது, கண்டிப்பா வர சான்சஸே கிடையாது. அப்ப இங்க என்ன பாருங்க, 2 போட்டீங்களா 53 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 2 ஆட் பண்ணா 47 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இந்த மாதிரி படிக்கணும். ஷார்ட்கட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை அவாய்ட் பண்ணணும். ட்ரிக்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆர் கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन if இது எஸ்எஸ்சி தான். if m plus 1 by m minus 2 equal to 4, find the value of m minus to the whole square plus 1 by m minus to the whole square. நம்மளுக்கு ஒரு செகண்ட்ல பண்ணணும் இல்லையா? அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துக்குவோம். ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்கொயர் நம்பர் இருக்கக்கூடாது. அப்ப கண்டிப்பா 4 கிடையாது. ஆர் கிளியர்? ரைட். அப்ப நமக்கு என்ன தெரியணும், ஸ்கொயர்ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணது அந்த ஆன்சர். அப்ப என்ன மீனிங், 2 ஆட் பண்ணா ஸ்கொயர்னு வரணும். இங்க 2 ஆட் பண்ணா 0, இது கிடையாது. 2 ஆட் பண்ணா 2 கிடையாது. 2 ஆட் பண்ணா 4 ஸ்கொயர் வருதா, வருது. அப்ப இது ஆன்சர். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், கொடுத்த நம்பர்ல இருந்து 2 ஆட் பண்ணா ஸ்கொயர் வருதான்னு பார்க்கணும். அதுதான் ஆன்சர். அது ட்ரிக்ஸ். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, என்ன கொடுத்தாங்க, m plus 1 by m minus 2 equal to 4. இங்க m minus 2 தான், இங்க m minus 2 இருக்கும். அப்ப என்ன செய்ய போறோம், இங்க ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்றோம் plus 1 by m minus 2, இங்கடும் 2 சப்ட்ராக்ட் பண்ணோம். இங்க 2 சப்ட்ராக்ட் பண்ணா ஈக்குவல் அடுத்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன மீனிங், 2 சப்ட்ராக்ட் பண்ணி 2 ஆட் பண்றோம். அதே மீனிங். அப்போ m minus 2 plus 1 by m minus 2 equal to 2. நமக்கு தேவை ஸ்கொயர் வேணும். m minus 2 the whole square plus 1 by m minus 2 the whole square. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இத ஸ்கொயர் பண்ணி ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 4 minus 2 equal to 2. Are you clear? ஷார்ட்கட் இதுதான். ஆனா ஷார்ட்கட்ல இந்த கணக்கு பொறுத்தவரை ஷார்ட்கட் செய்யக்கூடாது, தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவைன்னா ட்ரிக்ஸே முதல்ல யூஸ் பண்ணி பார்க்கணும். ட்ரிக்ஸ்ல கிளிக் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் தட்ஸ் குட். முடியாத பட்சத்துக்கு அடுத்து நம்ம ஷார்ட்கட் போடணும். இந்த கணக்கு பொறுத்தவரை ட்ரிக்ஸ் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அது கிளியர்? முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ட்ரிக்ஸ் தான், முடியாத பட்சத்தில் ஷார்ட்கட் வரணும். இந்த क्वेश्चन
if cube minus 3x plus 1 equal to 0, then the value of x cube plus 1 by x cube. அப்ப கண்டிப்பாக ட்ரிக்ஸ் என்ன அப்படினா கியூப் நம்பர் இருக்காது. அப்ப 27 கியூப் நம்பர் 1 கியூப் நம்பர். அப்ப ரெண்டுமே ஆன்சர் இல்ல. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள தான் ஆன்சர் வரும். அப்போது நாம என்ன செய்யணும் அப்படினா இங்க x² அப்ப என்ன செய்யறாங்க x² plus 1 equal to 3x இங்க கொண்டு வருங்க 3x x டிவைட் பண்ணீங்கனாக்க x plus 1 by x equal to 3. அப்ப இந்த வேல்யூ நமக்கு தெரியணும். அப்ப என்னன்னாக்க இந்த 3 ஆல மல்டி என்ன நம்பர் வந்தாலும் சரி 3 ஆல மல்டி பண்ணி ஆட் பண்ணா கியூப் ஆகும். அப்ப 3 ஆல மல்டி பண்ணா என்ன வரும் 9. அப்ப 9 ஆட் பண்ணா கியூப்னு வரணும். கியூப் வருமா இல்ல. 9 ஆட் பண்ணா கியூப்னு வருதா வருது. அப்ப ஆன்சர் இஸ் 18. இது ட்ரிக்ஸ். கியூபுக்கு என்ன செய்யணும் கொடுத்த இந்த வேல்யூ வந்து இந்த நம்பருக்கு கண்டிப்பா இந்த வேல்யூ வரும். கியூப் பண்ணி என்ன செய்யணும் அதாவது 3 ஆல மல்டி பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா கியூப் கிடைக்கும். ஆனா கியூப் நம்பர் வரக்கூடாது. ஷார்ட்கட் என்ன அப்படினா உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு. x plus 1 by x equal to a அப்படினா x cube 1 by x cube வந்து இது வந்து ஷார்ட்கட். a அப்படினா a cube minus 3a a cube minus 3. அப்ப நம்ம என்ன இருக்குங்க x plus 1 by x equal to 3 அப்படினா x cube plus 1 by x cube என்ன வந்திருக்கும் 3 cube minus 3 into 3. அப்ப 27 minus 9 equal to 8. ஃபார்மட் இதுதான். நமக்கு தேவை என்னது ட்ரிக்ஸ் தான் பண்ணணும். இதை விட இது டைம் கம்மியாகும். அதனால இந்த கணக்கு பொறுத்தவரை ஷார்ட்கட் நம்ம போடக்கூடாது. ஆனா தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்றதான் ஷார்ட்கட் தெரியாம ட்ரிக்ஸ் வராது. ஷார்ட்கட் தெரியாம ட்ரிக்ஸ் வராது. அதனால கண்டிப்பாக ஷார்ட்கட் மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஃபாலோ பண்றது முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும் ட்ரிக்ஸ். ஆர் கிளியர்? இந்த क्वेश्चन if x plus 1 by x equal to 2 அப்படி கொடுத்துட்டு then value of x power 999 plus 1 by x power 999 அப்படி கொடுத்தா ட்ரிக்ஸ் என்ன அப்படினா ஆப்ஷன் எழுதுங்க. ஆப்ஷன் என்ன வரும் 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 0 ஆப்ஷன் டி வந்து ஒரு 10 ன்னு வெச்சுக்கோ. அப்போ x இங்க என்ன இருக்கு x ட்ரிக்ஸ் முதல் ட்ரிக்ஸ் only ட்ரிக்ஸ் தான். நோ ஷார்ட்கட். 1 by x equal to 2 ன்னு கொடுத்துட்டாங்க அப்படினா x power 999 plus 1 by x power 999 இப்படி கொடுத்துட்டு இங்கே பிளஸ் கொடுத்துட்டு இங்கே பிளஸ் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் அதுதான் 2 தான். ஆர் கிளியர்? x plus 1 by x 2 அப்படினா இங்க என்ன நம்பர் இருந்தா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்களா எஸ். அப்புறம் ஆன்சர் என்ன வரும் அதே தான் ஆன்சர். ஸோ 2 ஆன்சர். வேற எதுவுமே பண்ண வேணாம். ஷார்ட்கட்டே வேணாம். சரி இருந்தாலும் சார் ஷார்ட்கட் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஷார்ட்கட் என்ன அப்படின்னா x plus 1 by x equal to 2 அப்படி கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் x ஓட வேல்யூ 1 ன்னு தெரிஞ்சுக்கணும். x plus 1 by x equal to 2 ன்னு கொடுத்துட்டா x ஓட வேல்யூ என்னது 1 தான். அப்ப நமக்கு என்ன தேவை இருக்கு x power 999 plus 1 by x power 9999. அப்ப x க்கு 1 சப்ஸ்டிட்யூட் 1 power 999 plus 1 by 1 power 999. 1 ஓட பவர் என்ன இருந்தாலும் வேல்யூ 1 தானே 1. 1 by இது வேல்யூ 1. அப்ப 1 plus 1 equal to 2. அதனால இத பொறுத்தவரை ஷார்ட்கட் வேண்டாம். தெரிஞ்சுக்கங்க ஷார்ட்கட் வேண்டாம். only ட்ரிக்ஸ். x plus 1 by x 2 அப்படினா இங்கே பிளஸ் கொடுத்துட்டாங்க அப்படினா அது வேல்யூ என்னது 2 தான். நன்றி நண்பர்களே. வெற்றி நிச்சயம். சோ நம்முடைய இன்ஸ்டிடியூட் ஃபோன் நம்பர் 8667061391.
இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த கிளாஸை பொறுத்தவரை உங்களுடைய கமெண்ட் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாக்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும். அதே நேரத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும், எங்களுடைய எய்ம் அதுதான். நன்றி, வணக்கம்.